அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா. இப்போ எகைன் அதான் ஒரு 10 கோடி மக்களுக்கு தெரிஞ்ச சினிமா தெரியப்படுத்திருச்சு. இப்போ யூடியூப்பில் 10 கோடி 15 கோடி ரசிகர்கள் கம்பல்சரி இருந்தால் தான் சினிமாவோட அடுத்தடுத்த லெவலில் போக முடியும். ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக அப்பப்போ சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸு. இப்போ டப்பிங் பேசிகிட்டு இருக்கேன். சினிமாவோட உயிர் நாடியே நடிக்கிறது இல்லை, டப்பிங் தான். நீங்கள் எவ்வளோ அருமையாக நடித்தாலும் டப்பிங் கரெக்டாக பேசுகிறேன்னா உங்களுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து ஒரிஜினாலிட்டி கிடைக்காது, இன்னொன்று சொல்ல வேண்டாம். ஸோ அதனால் டப்பிங் தான் சினிமாவில் உயிர் நாடி. இப்போ ஒரு படத்தில் டப்பிங் பேசுகிறது தான் அப்படியே வெளியில் வரேன். ஓகே இருங்க, கழிச்சு வச்சுக்கிறோம். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. டப்பிங்கை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்களாம் இன்ஜினியர்ஸு, சார் இன்சார்ஜ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு. டப்பிங்காக நம்ம குரல் வளத்தை நல்லா வச்சுக்கணும். குரல் வளம்னா என்ன? மெயினாக ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணால் குரல் வளம் போயிடும். அதுக்கு பதிலாக தான் பனங்கற்கண்டு பால், அப்புறம் குரலுக்கு இனிமையானது என்னென்ன சாப்பிட்லாம், நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குது. மெயினாக நான் பனங்கற்கண்டு பால் தான் சாப்பிடுவேன். டப்பிங் போடுறதுக்கு முன்னாடி இங்கே நல்லா தூங்கணும். 1 நாள் 2 நாள் தூங்கணும். இப்போ இருக்க அதிபதியில் யார் தூங்குறான்? அப்புறம் டப்பிங்கில் இன்ஜினியர்ஸு பயங்கர டெக்னிக்காக பண்ணுவார். முன்னாடி நம்ம நிறைய பேர் டப்பிங்கில் தப்பு பண்ணுவாங்க. 80% இன்ஜினியர் அதை கரெக்ட் பண்ணுவார். முன்னாடி பேசுகிறதுக்கு பின்னாடி எடுத்து வைப்பார். அது நிறையா டெக்னிக்கல் இருக்குது. அதை எடுத்து வைக்கிற டெக்னாலஜி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் படத்தில் பேசப்படும். நானே சில நேரத்தில் நடிக்கும்போது வேகமாக பேசிடுறது, அது பழகி போச்சு. நம்ம எப்போதும் திட்டுற மாதிரி பழகி போச்சு. ஆக்சுவலி அப்படி பேசக்கூடாது. சில இடத்துல அமைதியாகும், சில இடத்துல கோபமாகும், சில இடத்துல சவுட்டாகும். அப்படி பேசும்போது நமக்கு நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஸோ வேறு என்ன சார், டப்பிங்கை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க. இசைன்னா இசை நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன சொல்றீங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் நான் 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ்ல கத்துக்கிறீங்களா? டப்பிங்னு படிப்பு இருக்கா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இருக்கு, சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. ஓ, காலேஜ்லயே இருக்கா இல்ல பிரைவேட்டா? காலேஜ்லயும் இருக்கு, பிரைவேட்லயும் இப்ப நிறைய இருக்கு. ஓ, பிரைவேட்ல எவ்வளவு மாசம் கோர்ஸ் அது? அது 1 இயர் கோர்ஸ் இருக்கு, 6 மந்த் கோர்ஸ் இருக்கு. ஓ, 1 இயர் 6 மந்த். காலேஜ்லனா அது 1 இயர். காலேஜ்ல 1 இயர் தானா? ஆமா. டப்பிங்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் 5 லாங்குவேஜ் கற்றுக்கணும். இப்போ சென்னையில் 5 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், அப்புறம் என்ன படம் வருது, இந்த ஒரியா படம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. 10 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா 365 நாளும் உங்களுக்கு வேலை இருக்குது. பட் நீங்கள் டப்பிங் யூனியன் கார்டு எடுத்தாகணும். ஒரு ட்ரிப்பு டப்பிங் யூனியன் கார்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெண் குரலில் பேசலாம், ஆண் குரலில் பேசலாம், ஸ்பெஷலாக திருநங்கை குரலில் கூட பேசலாம். திருநங்கை குரலுக்கு கிடைக்கிறாங்களா? ஆள் கிடைக்கிறாங்களா? பெரிய டிமாண்டு. திருநங்கை கேரக்டராக நடிச்சிருவாங்க. பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு. ஏன் நானே நடிச்சிருக்கிறேன் திருநங்கையா. படவெளியில் உள்ள அது பவர் ஸ்டாரு நானும். இந்த திருநங்கை கேரக்டர் படம் ஃபுல்லாக 4 கோடிக்கு எடுத்த படம். நிற்கிது ரிலீஸ் ஆகலை. படம் ஃபுல்லாக திருநங்கை. அப்போ வாய்ஸை மாற்றி பேசுகிறோம். அடித்துறையில் இந்த குரல் வளத்தில் ஜெயிச்ச ஜாம்பவான்களில் நம்பர் 1 யார் தெரியுமா? குரல் வளத்துக்காகவே அவர் ஜெயிச்சார். அவர் குரல் கேட்டால் அவ்வளோ இனிமையாக இருக்கும். எம்.ஆர். ராதா சார். நம்மளே ஏமாத்துறாங்க. டபுள் லாங்குவேஜ் நல்லா பேசிட்டு அப்படின்பாரு. நம்பர் 2 அசோகன் சார். கரெக்டா? குரல் வளம். அதுக்கு அடுத்து சுருளிராஜன் சார். எனக்கு தெரிஞ்சு 3. அதுக்கப்புறம் குரல் வளத்தில் எல்லாருமே வந்தாங்க. பட் ஒரு டிஃப்ரெண்டான கவுண்டமணி சார் இந்த டாமினேட்டிங் குரல் தான். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. வாண்டா புட்டா அப்படிங்கிற ஒரு டாமினேட்டிங்
காமெடியனில் வந்து ஆரம்பித்தது கவுண்டமணி சார். அதுக்கப்புறம் குரல் வளத்தில் அதுக்கு குரல் வளமே தனி வளமாக இருக்கும். நீங்கள் எல்லா காமெடியும் எடுத்து பாருங்க. கவுண்டமணி சார், செந்தில் சார் கூட கவுண்டமணி சார் தான் டாமினேட்டாக, அதுக்கப்புறம் வடிவேல் சார் பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. நிறைய அதில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். இந்த குரல் வளங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு காமெடியை நிற்கணும்னா குரல் வளம் தான். மாற்றி 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 டியூன் மாற்றி மாற்றி மியூசிக் டைரக்டர் மாதிரி அதை மாற்றி 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 வேலையெல்லாம் செய்கிறது யாருன்னா இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன், இது ஒரு பெரிய ப்ராசஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங்கு, ப்ராசஸிங், ஃபைன் பண்ணு, அப்புறம் டிஐ, இப்படி இது ஒரு உலகம். இதில் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இது உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹாலிவுட்டெல்லாம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சிடும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப மைண்டுக்கு வேலை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸோ அருமையான துறை. நானும் 100 படம் நடிச்சாச்சு. இப்போ தான் டப்பிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இவர் பெரிய கவர்னர் ஜெனரல். வேற என்ன டப்பிங் ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷாலிட்டிலாம் நிறைய இருக்குது சார். ஏதாவது ஒன்று சொல்ல, குரல் வளம், பெண்கள் குரல் வளம், பெண்கள் குரல் வளம். மொழி தெரியாத ஹீரோயின்ஸ்கெல்லாம் மொழி கொடுக்குற ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? இன்னைக்கு ஒரு குரல் வந்து ஒரு எல்லா அதர் ஸ்டேட்லேருந்து வந்துடுவாங்க, தமிழ் தெரியாது, ஆனால் அவங்க குரல் வளம் அப்படியே இனிமையாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டப்பிங் யூனியனில் உள்ள இன்சார்ஜ் தான். அவங்க தான் தேடி கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் அந்த மேட்சிங் குரல் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா என் குரல் வந்து மலையாளத்தில் தெரியும், இப்போ அதை கரெக்டாக பேச தெரியாது. அதுக்கு ஒருத்தர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் குரல் என்னோட காமெடியாக இருக்கும். ஸோ ஒரு சொல்லுவாங்கள்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், குரல் அமைவதெல்லாம் நம்ம வாங்கி வந்த வரம். நமக்காக மலையாளத்தில், தெலுங்குல, எனக்கு ஹிந்தியில் இன்னும் ஒரு 60-70 படம் டப் ஆகிடுச்சு. அவ்வளோ குரல் வளம் நல்லா இல்லை. தெலுங்குல நான் இன்னும் சரியாக கேட்கல, பட் ஓகே. மலையாளத்தில் தான் சூப்பர் டூப்பர். அதனால் மலையாளத்தில் அவர் 50 படம் நடிச்சோன்னா அவர் குரல் வளத்தை போட்டோம்னா எனக்கு ஹிட் ஆகிடும். ஸோ ஒரு டப்பிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குரல் வளத்தை வச்சு சம்பளம் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். சம்பளம் வர்றதே இந்த டப்பிங்கில் தான் ஆரம்பிக்கும். அங்கே தான் இந்த குரல் வளம் ஜொலிக்கப்படும். என்ன உயிரை கொடுத்து நடித்தாலும் 2வது நடிப்பு, நடிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டப்பிங்கில் பேசும்போது என்ன நடிச்சிங்களோ ரிப்பீட்டாக நடிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரபு சாலமன் சார் பக்கத்துலேயே வந்து நின்றுக்குவார் என் குரலில். நீங்கள் அங்கே நடித்தா பத்தாது, இங்கே நடிக்கணும் அப்படின்னு. டப்பிங் அவ்வளோ பெரிய விஷயம். டப்பிங் வரும்போது உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஹீரோ வந்தால் எல்லா ஷூட்டிங்கில் கிடைக்காததெல்லாம் டப்பிங்கில் கிடைக்கும். ஷூட்டிங்கில் டயத்துக்கு இது கிடைக்காது. ஒரு 5 நாள் 10 நாள் டப்பிங் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்குமா, இல்லை டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்குமா? டப்பிங் ஆர்டிஸ்டுக்குலாம் அந்த அளவுக்கு கிடைக்காது சார். படங்களுக்கு போகும்போது சாப்பாடு கிடைச்சிடும். சாப்பாடு தான் எல்லாம் கிடைச்சிடும். இப்போ பெரிய ஹீரோ ஒருத்தர் வராரு, 10 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு வந்து கிடைக்கிற டப்பிங் சலுகைகள், அவர் இன்னொரு ஹீரோ வராரு ஹிந்தியில் பண்ணுறாரு. ஒரு உதாரணத்தையே சொல்லலாம். இப்போ சஞ்சய் தத் சார் இருக்கார், அவருக்கு தமிழ் தெரியாது. அவருக்கு குரல் ஒருத்தர் கொடுப்பாரா இல்லையா தமிழில்? அவருக்கு சஞ்சய் தத் சாருக்கு கிடைக்கிற மரியாதை அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடைக்குமா? மரியாதைலாம் இருக்கும். நான் சொல்றேன் மரியாதை மனுஷனா பிறந்தா இருந்தா செய்யும். அதான் அந்த லக்ஸரி. இப்ப அவர் என்னால இப்ப இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படி சொன்னா, அந்த ஆக்டர் சொன்னா அது மாத்திடுவாங்க. நாளைக்கு டப்பிங் வச்சுக்கலாம். ஆனா டப்பிங் ஆர்டிஸ்ட் சொன்னா அப்படி ஏத்துக்க முடியாது. டப்பிங் ஆர்டிஸ்ட் டெடிகேட்டட், நல்ல ரெவென்யூ. டப்பிங் ஆர்டிஸ்ட் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலில் வாழலாம். நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் லக்ஸுரியில் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? வேலை இருக்கு. ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு இங்கே உச்சத்தில் டாப் 20% தான் வேலை கிடைக்கும். மீதி 80% வேலை கிடைக்காது. அதுக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடைக்குது. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அது மாதிரி வேலை கிடைக்குதா? வேலை கிடைக்குது. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதிகமாயிட்டாங்களா? இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்காங்க. யூனியன்ல ஃபுல் பண்ணிட்டாங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டப்பிங் யூனியன் பீப்புள் வந்து இது சங்கம் வந்து தவிர்க்க முடியாமல் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாம அதான்
நிறைய பேர் வந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால சம்பளத்தையா குறைக்க முடியும்? ஏன்னா அந்த வாய்ஸுக்கு நல்லா மெல்லிய பாட்டி குரல், குழந்தை குரல், ஹீரோயின் குரல், ஹீரோ குரல், எல்லா இடத்துலையும் இவங்களுடைய வேலை சினிமாவில் ஒரு பேக் போன் சொல்லலாம், முதுகெலும்பு. ஒரு சினிமாவுக்கு எப்படி நடிகர் முதுகெலும்போ அந்த நடிகருக்கு டப்பிங் வந்து முதுகெலும்பு. டப்பிங் இல்லைன்னா நீங்கள் டூப்ளிகேட் டைக்கும் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. சினிமாக்காரங்களாம் திட்டுவாங்க, ஆகாத குரலை கொண்டு வந்து போட்டு படமே கதை மாறி போயிடும். ஏன்னா டப்பிங் குரல் இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டை தெரிய மாட்டாங்க, சொதப்பிட்டாங்கன்னு சொல்லி. நிறைய சினிமாவில் டெக்னிக்கல் பாயிண்ட்டு 24 கிராஃப்ட் இருக்குது. அது ஒரு கிராஃப்டையும் சினிமா இதுதான் ஒரிஜினல் சினிமா. நீங்கள் இந்த டப்பிங் எல்லாம் அதை கற்றுக்கலாம். அடுத்தடுத்து நிறைய ஹாலிவுட்டுக்கு கூட நீங்கள் இந்த காலத்து பசங்க ஹாலிவுட்டுக்கு டப்பிங் பேசலாம். ஏன்னா இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணுவாங்க? இங்கிலீஷ்க்கு டப்பிங் ஆள் இருக்கா? இல்லை சார், இங்கிலீஷ் டப்பிங் பண்ண மாட்டீங்களா? இங்கிலீஷ் லண்டன்காரங்க அமெரிக்கா பேசுவாங்களா? அதெல்லாம் லைவ் சவுண்டு தான். அதெல்லாம் லைவ்னா ஸ்பாட்லேயே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் லைவ் ரெக்கார்டிங்க. லைவ் ரெக்கார்டிங் வந்து டப்பிங்கை ஒழிச்சிடுமே. லைவ் ரெக்கார்டிங் ஃபியூச்சர் அதானே. இல்லை ஃபீச்சர் இருந்தாலும் குவாலிட்டி இருக்காது லைவ் ரெக்கார்டில். எப்படி பண்ணாலும் இந்த நான் ஒரு 3-4 படத்துக்கு பண்ணியிருக்கேன், அப்படி திருப்தி இல்லை. அந்த ஃபில்டரிங், ஆல்ட்ரேஷன், அந்த அந்த பிச்சிங்கு, அந்த மாடுலேஷன், இதெல்லாம் வந்து லைவ் ரெக்கார்டில் ரொம்ப கம்மி. பட் உலகம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் நல்ல படங்கள், சிறந்த படங்கள் உங்களுக்கு தேட்டரில் வந்து டப்பிங்கு, அதாவது வாய்ஸு. முன்னெல்லாம் ஆடியோ கேட்போம்ல, விஜய் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பிங் தான், வாய்ஸ் தான். நீங்கள் எஃப்எம் ரேடியோ வாய்ஸ் தான். நிறைய ஆர்ஜேவா விஜேவா அவங்க ஆர்ஜே ரேடியோ அதெல்லாம் வாய்ஸில். ஆடியோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் சாரங்கன், அவர் தான் நான் சினிமாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவர். ஏசிஎஸ்சில் ஆனந்த் சினி சர்வீஸில் ஒரு சீஃப் சவுண்ட் இன்ஜினியராக ஒரு 50 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இது மாதிரிலாம் ஒரு அனுபவங்கள் டப்பிங்கில். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.